வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, கிரி ட்ரேடிங் ஏஜென்சி பள்ளிக்கரணைக்கு தாங்க வந்திருக்கோம். கிரி அப்படின்னு சொன்னாலே 70 ஆண்டுகள் பழமையான ஒரு ஷாப்பு தாங்க. அந்த ஷாப்பை வந்து நீங்கள் மயிலாப்பூரில் பார்த்துருப்பீங்க. இப்போ பள்ளிக்கரணையிலே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் ப்ளஸ் கிரவுண்ட் ஃப்ளோரையும் சேர்த்து மொத்தம் 4 ஃப்ளோர்லேயுமே இவங்க எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க, பூஜை பொருட்கள். இப்போ நான் வந்திருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு தாங்க வந்திருக்கேன். இப்போ விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா, அதனால் விநாயகர் சிலைகள் இங்கே நிறைய வச்சுருக்காங்க. விநாயகர் ஃபோட்டோஸும் வச்சுருக்காங்கங்க. இந்த விநாயகர்லாம் எப்படி இருக்காங்கன்னா, பீங்கானில் செஞ்சுருக்காங்க, பேப்பர் மெஷ்ஷு, டெரக்கோட்டா, மார்பிள் டஸ்ட்டு, பிராஸு, இந்த மாதிரி நிறைய விநாயகர் சிலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. விநாயகர் ஒவ்வொன்றுமே யுனீக்காக இருக்குங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. களிமண்ணில் இருக்க பிள்ளையாருமே இங்கே ரொம்பவே நல்லா இருக்காங்க. அந்த மாலைகள் எல்லாம் போட்டு ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டியில் இங்கே விநாயகர் எல்லாமே இருக்காங்கங்க. எல்லாமே கலர்ஃபுல்லாகவும் இருக்காங்க. பெரிய சைஸு, சின்ன சைஸுன்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க. கருங்கல்லால் செஞ்சப்பட்ட விநாயகர் சிலைகளும் இருக்குங்க. ஏன்னா இப்போ விநாயகர் சதுர்த்தி வர்றதால நான் உங்களுக்கு இந்த விநாயகர் எல்லாமே வீடியோ எடுத்திருக்கேன். இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே வாங்கிக்கலாம். டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் இங்கே எல்லாமே கொடுக்குறாங்க. கிரி ட்ரேடிங் அப்படின்னு சொன்னாலே ஆன்மீகம் மற்றும் பூஜை பொருட்கள் தான் உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. பூஜை பொருட்கள் எல்லாம் ஆக்சுவலாக வந்து இந்த கிரி அப்படின்னு சொன்னால், கிரி ட்ரேடிங் ஏஜென்சின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக இது இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்து இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வரேன். நான் வந்து ஆனால் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அமையலை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஷாப்புக்கு வந்திருக்கேன். ஸோ இப்படி வரும்பொழுது இவ்வளோ சூப்பரான ஒரு இடத்துக்கு நம்ம ஏண்டா இவ்வளோ நாள் வரல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஷாப்பை ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் ஆகுது. ஸோ நான் இப்போ தான் இந்த ஷாப்புக்கு வரேங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பித்தளையில் விநாயகர் சிலைகள் எல்லாமே இருக்குங்க. எக்கச்சக்கமான விநாயகர் சிலை இருக்குங்க. ஏன்னா விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு. அதே மாதிரி பீங்கான் பொம்மைகள் எல்லாமே, பீமான் பொம்மைகளும் இருக்குது, சுவாமி சிலைகளும் இருக்குது. சங்கராச்சாரியார் இருக்காங்க, பெரியவா இருக்காங்க. ஸோ நிறைய விநாயகர், அப்புறம் ராமர், ஐயப்பன், அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய சிலைகள் இருக்குது. ஹேண்ட்மேடு டால்ஸும் இருக்குது, மரப்பாச்சி பொம்மை இருக்குது, பீங்கான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இவங்கக்கிட்ட இருக்குது. மைசூர் பேலஸு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த இடம். ரொம்பவே விசாலமாக இருக்குது, நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, அழகாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பித்தளையில் விளக்குலாம் இருக்குது. பெல்லு பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ஃபேன்சியாகவும் இருக்குது, அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த குத்து விளக்கு, இதை வந்து ஐயப்ப விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐயப்ப விளக்கும் இங்கே நிறைய இருக்குது. அதே மாதிரி நார்மல் குத்து விளக்கும் இருக்குது. சுவாமி சிலைகளெல்லாம் ஒவ்வொன்றும் ரொம்பவே யூனிக்காக இருக்குங்க. அதே மாதிரி இந்த பூஜை பொருட்கள் எல்லாமே பித்தளையில் வச்சுருக்குது. இது பாருங்கள், ஊஞ்சல் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே சுவாமியை வச்சு இது பண்ணலாம். இது வந்து மயில் தோகை வச்ச ஊஞ்சல். அதுக்கப்புறம் சாம்பிராணி, அந்த தூபம் போடுறது, அதெல்லாமே பித்தளையில் இருக்குது. நவராத்திரி வேறு வரப்போகுதுங்க. ஸோ கிஃப்டெல்லாம் நீங்கள் கொடுக்கணுன்னா இந்த இடத்துக்கு வரலாங்க. அந்த மாதிரி அவ்வளோ அற்புதமாக நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கங்க. நிறைய பேர் பிளாஸ்டிக்கு, எவர் சில்வர் கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே வந்து குட்டி குட்டியாக பித்தளையில் நிறைய இருக்குது. அதை கூட நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம், ரிட்டன் கிஃப்டாக. இது வந்து சுவாமி சிலைகள், அம்பாள் எல்லாமே, எல்லா அம்பாலுமே வச்சுருக்காங்க. சரஸ்வதி, லக்ஷ்மி, அன்னபூரணின்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் இருக்காங்கங்க. இது வந்து தசாவதார செட்டு, பிள்ளையார், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சுவாமி சிலைகள் எல்லாமே அப்படியே ரொம்ப அம்சமாக கலைநயம் மிக்கதாக இருக்குங்க. இது பாருங்கள், பிரதோஷ நந்தி. இது ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. அதாவது ரிஷப வாகனத்தில் சிவனும் பார்வதியும் உட்கார்ந்துட்டு இருக்கிறது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. வீட்டில் வச்சிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இது தசாவதார செட்டு, பித்தளையிலேயே இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாமே யுனீக்காக இருக்குது. ரொம்ப பெரிய இடம் அப்படிங்கிறதால இவ்வளவு பொருட்கள் இருந்தாலுமே கூட இங்கே வந்து எடை பற்றாக்குறையெல்லாம் இல்லை. ரொம்ப பெருசாக இருக்கிறதால நம்ம நின்று நிதானமாக பார்த்து ரசித்து வாங்கிட்டு போகலாம். இந்த ராதே கிருஷ்ணர் பாருங்கள், கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. கலர்லேயும் இருக்கார், பித்தளையில் வெறும் கோல்டு இதுலேயே இருக்கார். ஆஞ்சநேயர், அதுக்கப்புறம் பெருமாள், இந்த மாதிரி இது மாதிரி நிறைய இருக்கார். இங்கே பாருங்கள், நின்றுட்டுருக்காரு பெருமாள், ஒய்ஃபோடு இருக்காங்க. ராமர், சீதை, ராதே கிருஷ்ணர் பெரிய சைஸில் இருக்கார், சின்ன சைஸில் இருக்கார். தனியாக அந்த கற்பக விருட்சத்தில் புல்லாங்குழல் ஊதுற மாதிரியும் இருக்குது. இந்த இடமே அவ்வளோ அழகாக இருந்தது. பூஜைக்கு
அதாவது பூஜை அறைக்காக இது மாதிரி மாடம் அதுவும் இருக்குங்க. இந்த குத்து விளக்குலாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. ரிட்டன் கிஃப்ட்லாம் ரொம்ப நிறைய இருக்குங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். பள்ளிக்கரணை நான் அட்ரஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பூ வைக்கிறது உள்ள உருளின்னு சொல்லுவாங்க, அதெல்லாமே கூட இருந்துச்சு. பித்தளையில் எல்லாமே அகல் அந்த மாதிரி, அப்புறம் வந்து பிள்ளையார் மாடம் அதெல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா அது. இது வந்து காமாட்சி விளக்கு, ஆனால் வந்து அகல் மாதிரி இருக்குது பாருங்களேன், கீழே அகல் மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றி இது பண்ணலாம். அகல் ஷேப்பில் காமாட்சி அம்மன் விளக்கு இருந்துச்சு. இங்கேயும் ஃபுல்லாக மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு, நிறைய காமாட்சி விளக்குலாம் இருக்குங்க. அதே மாதிரி சின்ன சின்ன பித்தளையில் சின்ன சின்ன பிளேட்டு நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு அழகாக கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து 10 ரூபாயிலேருந்து இருக்குங்க. என்னடா 10 ரூபாய்க்கு என்ன இருக்குது, கீ செயின் இருக்குது, அதெல்லாம் கூட 10 ரூபாயிலேருந்தே இங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏண்டா இவ்வளோ நாள் இந்த இடத்துக்கு போகாமல் விட்டோம் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இது வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. என்னடா இந்த கடையை பற்றி நான் இவ்வளோ உயர்வாக சொல்கிறதுக்கு, இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. என் அனுபவத்தில் நான் சொன்ன இதுதான். உங்களுக்கு பூஜை பொருட்கள், பூஜை பிரியர்கள், உங்களுக்கு வந்து பக்தி சம்பந்தமாக நீங்கள் எது வாங்கினாலும் நீங்கள் இந்த ஷாப்புக்கு வரலாம். எல்லாமே இருக்குங்க. ஏன்னா 3 ஃப்ளோரு ப்ளஸ் கிரவுண்ட் ஃப்ளோர் சேர்த்து மொத்தம் 4 ஃப்ளோர்லேயும் எல்லா பொருட்களும் நீங்கள் என்ன நினச்சிட்டு வரீங்களோ பூஜைக்கு, உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே இங்கே கிடைக்குதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மணக்கட்டை, அப்புறம் வந்து சுவாமி சிலைகள் வைக்கிறதுக்கு தட்டு, பிளேட்டு, அந்த மாதிரி ரெட்டு கோல்டு ஃபினிஷிங்கும் இருக்குது. இந்த ஃபினிஷிங் அந்த வெள்ளி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபினிஷிங்கும் இருக்குது. இங்கே பாருங்கள், அம்பாலாம் வரலட்சுமி நோம்புக்கு வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் போல். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ அது பாருங்கள், சுவாமி பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி அழகாக சாமி சிலைகள் எல்லாமே இருந்துச்சு. இங்கே நான் உள்ளே வரும்பொழுது ஒரு ஷாப்புக்குள்ளே, ஒரு கடைக்குள்ளே வந்த ஃபீலிங்கே எனக்கு இல்லைங்க. நான் இங்கே வந்தது ஒரு கோவிலுக்குள்ளே வந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா இத்தனை தெய்வங்களையும் ஒன்றா பார்க்குறது ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே பாருங்கள், அம்பாள் எல்லாம் எல்லா அம்மன் சிலைகள். இதெல்லாம் கொஞ்சம் டல்லாக தெரியறதுக்கு காரணம் என்னென்னா, இதெல்லாம் வந்து கண்ணாடிக்குள்ளே இருக்குது. ஸோ கண்ணாடிக்கு வெளியில் எடுக்கிறேன், அதனால தான் கொஞ்சம் டல்லாக தெரிஞ்சுது. அதெல்லாம் இங்கெல்லாம் குட்டி குட்டி, சில பேர்லாம் சின்னதாக தாங்க எங்களால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருப்போம்ல, அவங்களுக்காக சின்ன சின்ன ஐட்டம்ஸுமே இருக்குங்க இங்கே. பிள்ளையாராக இருக்கட்டும், ஐயப்பனாக இருக்கட்டும், முருகராக இருக்கட்டும், எல்லாமே எல்லா சுவாமி சிலைகளுமே ரொம்ப யூனிக்காக இருக்குது. நம்ம என்ன நினச்சிட்டு வருமோ அது எல்லாமே கிடைக்குங்க. கிருஷ்ணர்லாம் கூட தவழற மாதிரி பித்தளையில் வச்சுருக்காங்க. நீங்கள் யாருக்காவது ஏதாவது வாங்கி கொடுக்கணும், சின்னதாக ஏதாவது வாங்கி கொடுக்கணும் ரிட்டன் கிஃப்டாக நினச்சா கூட நீங்கள் இங்கே வரலாம். நவராத்திரிக்கு இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வருங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. இது சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு, நிஜமாகவே சொல்கிறேன், அவ்வளோ நல்லா இருக்குது. இங்கே கிளிப்ஸு கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுவாமி அலங்காரம் பண்ணுறதுக்கான நிறைய திங்ஸுமே இங்கே, அந்த கிரீடம் அதெல்லாமே கூட இருந்துச்சு. எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குங்க. அதே மாதிரி வேஷ்டி, அந்த சட்டை, சுவாமிக்கு போடுற அலங்கார பொருட்கள்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த இடத்துல வந்து இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெல்லு, நிறைய பெல் ஐட்டம் இருக்குது. அப்புறம் வந்து இது பாருங்கள், குட்டி குட்டி பெல் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் உத்ராட்ச மாலைலாம் கூட இருந்துச்சு. மேலே பாருங்கள், அந்த உத்ராட்ச மாலை, அப்புறம் வந்து ஸ்படிக மாலை, அதெல்லாமே இருந்துச்சு. இது ஐயப்ப விளக்குன்னு சொல்லுவோம், நாங்கள் கேரளா விளக்குன்னு சொல்லுவோம் இதை. அது வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குங்க. இந்த விளக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நிறைய எல்லாத்தையுமே இந்த ஒரு ஃப்ளோரில் பார்க்குறதுன்றது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், அந்த மணக்கட்டெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாமே இங்கே இருக்குது. நான் வந்து ஓரலாக தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் இங்கே வந்து பார்த்தா தான் இன்னும் டீட்டெயிலாக எல்லாம் பார்க்க முடியும். ஃபோனில் ஓரளவுக்கு தான் நம்மளால் காட்ட முடியும். ஏன்னா இதை காட்டினோன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே காட்டிக்கிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க இவங்க. இப்போ நான் ஒரு ஃப்ளோரை மட்டும்தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் நான் அடுத்தடுத்த ஃப்ளோரில் என்னென்னலாம் பார்த்தேன், நான் என்ன பார்த்தேன் அப்படிங்கிறத, இந்த ஷாப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இது பாருங்கள், இதுவும் கல்லுலாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து படிக்கட்டு வச்சு அழகாக வந்து விநாயகர் சதுர்த்தி இல்லையா, வரப்போகுது இல்லையா, அதுக்காக ஒரு கொலு படிகர் மாதிரி வச்சு அதில் ஃபுல்லாக விநாயகர் தான் வச்சுருக்காங்க. இங்கே விநாயகர் வச்சுருக்காங்க, நிறைய விநாயகர் வச்சுட்டு பக்கத்தில் குத்து விளக்கு எல்லாமே வச்சுருக்கிறது. இது பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது, ஒரு சூப்பர் வைப்ரேஷனோடு இருந்துச்சு. இது வந்து இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடச்சிச்சு எனக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். ஏன்னா எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே பூஜை பொருட்கள், அனைத்துமே நிறைய சுவாமி சிலைகள்லாம் இருக்கிறதால
இந்த இடம் வந்து எனக்கு வந்து அதான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு கோவிலுக்குள்ளே வந்த ஒரு ஃபீலிங்ஸ் தான் கிடைச்சிது. உங்களுக்கு வந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கிடைக்குங்க. இங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்மைலிங் ஃபேஸோட நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, எது கேட்டாலும் எடுத்து காட்டுறாங்க. இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், ஐயப்ப சிலை, நடராஜர் சிலையெல்லாம் வீட்டில் வச்சிங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? அந்த சரஸ்வதி கேட்கவே வேணாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் கூட நம்ம வீட்டில் வாங்கி வைக்கலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பித்தளையில் குட்டி குட்டி விளக்கு, அகல், தட்டு, பெல்லு, இந்த மாதிரி எல்லாமே இந்த இடம் ஃபுல்லாகவே அதுதான். இதெல்லாம் ஒன்று ஒன்று ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது. நிறைய பேர் கேட்குறீங்க வீடியோஸில், என்னங்க வீடியோஸாக போடுறீங்க ஆனால் விலையே சொல்ல மாட்டீங்க அப்படின்ட்டு. நான் ஒவ்வொன்றுத்துக்கும் விலை சொல்லிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வீடியோவே எடுக்க முடியாது. ஏன்னா ஒன்றுத்துக்கும் நான் பார்த்து பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இங்கே வந்து தான் ரேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜுவல் பாக்ஸு அதெல்லாமே இங்கே இருக்குங்க. சின்ன சைஸ்லேருந்து நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஷாப்பு தாங்க இந்த ஷாப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உட்டன் ஐட்டம்ஸ்லாம் கூட இருக்குங்க. சுவாமிக்கு குடை சொல்லுவாங்கள்ல, சுவாமிக்கு குடை வைப்பாங்கள்ல, அதெல்லாமே கூட இருக்குது. இதெல்லாம் சுவாமி சிலைகள் ஃபோட்டோவாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேயும் கொஞ்சம் சிலைகள்லாம் இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து இது பண்ணிக்கலாம். இது கோமாதாங்க. அடுத்து வந்து இந்த பீங்கான் ஐட்டம் சொல்லிவிட்டு, இந்த இடம் ஃபுல்லாகவே அந்த பீங்கான் ஐட்டம் அது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. எல்லா சுவாமி சிலைகளுமே ரொம்பவே நேர்த்தியாக இருக்குது. இது வந்து குட்டி குட்டி பெல்லு, நம்ம வீட்டுக்கு அடிக்கிற பெல்லு பித்தளையில் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி தாங்க இருந்தது இந்த ஷாப்பு. ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இந்த ஷாப்போட ஃபுல் டீட்டெயிலை நான் உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த கடைக்கு விசிட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னுமே நல்ல கலெக்ஷன்ஸ்லாம், அதுவும் நவராத்திரிக்கு இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா நிறைய இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். விலை கூட ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நான் அடுத்த வீடியோவில் இன்னும் அவங்கக்கிட்ட இருக்க பூஜை பொருட்கள் வந்து இன்னும் பூஜை பொருட்கள் இருக்குது, பரிசு பொருட்கள் இருக்குது, அகர்பத்தி, அந்த மாதிரி வாசனை திரவியம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.